விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை கட்டி காப்பாத்த முடியல, எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கதை. இந்த மாதிரி ஆட்களுக்கு பணம் தங்காது அப்படின்னு சொல்றாங்க. மகாபாரதத்துல இருந்து ஒரு கதை. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாங்க. அங்க ஒருத்தர் உடம்பு முடியாம ஓரளவுக்கு வயசானவரா இருக்கக்கூடிய ஒருத்தரை பாக்குறாங்க. அவர் அர்ஜுனர் கிட்ட ஒரு உதவி கேட்கிறார். என் குடும்பம் பசியில இருக்கு, என்னால வேலைக்கு போக முடியல, என்னுடைய உடல் நலம் சரியில்லை, என் குழந்தைகள் எல்லாருமே பட்னியா இருக்காங்க, ஏதாவது உதவ முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அர்ஜுனர் தான் கிட்ட இருந்த தங்க நாணயங்கள் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பேக குடுக்கிறார். அதை சந்தோஷமா வாங்கிட்டு காட்டு வழியா தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்குள்ள வழிப்பறி கொள்ளையர்கள் அதை அடிச்சுட்டு போயிடுறாங்க. உடனே அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது மனைவி கேக்குறாங்க, நடந்ததை சொல்றாரு, வருத்தப்படுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே காட்டு வழியா கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நடந்து வராங்க. அப்போ அதே வயசானவர் அங்க இருக்கிறார். அர்ஜுனர் கேக்குறாரு, ஏன்பா உனக்கு ஒரு மூட்டை நிறைய தங்க நாணயங்கள் கொடுத்தேனே, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வயசானவர் சொல்றாரு, ஆமா சாமி, நீங்க கொடுத்தீங்க, நான் கூட நினைச்சேன் இந்த அளவுக்கு பணம் இருந்ததுன்னா நான் உழைக்கவே வேண்டாம், நான் மட்டும் இல்ல எனக்கு அடுத்த தலைமுறை கூட உட்காந்தே சாப்பிடலாம், யார்கிட்டயும் கை கட்டி நம்ம வேலை பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை, நானும் எனக்கு அடுத்த தலைமுறையும் சந்தோஷமா இந்த பணத்துல வாழலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள சில திருடர்கள் என்கிட்ட இருக்கிறத புடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனர், அடப்பாவி, சரி போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காயின், நவரத்னங்கள் எல்லாமே பதிச்சு ஒரு பெரிய காயின் கொடுக்குறாரு. ஆனா அது கொஞ்சம் சைஸ்ல அந்த கோல்டு பேக் சைஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு சின்ன சைஸ்ல தான் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கிற சமயத்துல அவர் யோசிக்கிறார், இந்த முறை இந்த காயின் போற வழியில எந்த திருடர்கள் கண்ணிலையும் பட்டுடக்கூடாது, நம்ம வீட்டுல கூட போயிட்டு பத்திரமா ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய மனைவி எப்பவுமே ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு காலி பானையை வச்சிருப்பாங்க, அதுலதான் போய் தண்ணி பிடிக்க போவாங்க. அதுல இந்த காயினை போட்டுட்டு படுக்க போயிடுவார். அடுத்த நாள் பார்த்தா மனைவியும் இருக்க மாட்டாங்க, அந்த பானையும் இருக்க மாட்டாங்க. அலறி அடிச்சுட்டு வீட்டு வாசலுக்கு வரும்போது தன்னுடைய மனைவி அந்த பானை ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்ப அவர் கேட்பாரு, அடி பாவி, இதுக்குள்ள இருந்த கல் என்ன ஆச்சு, வெறும் தண்ணியை மட்டும் எடுத்துட்டு வரியே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, கல்லா, ஐயோ எனக்கு சத்தியமா தெரியாதுங்க, அடியே கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த கல்லை எங்கேயாவது விட்டுட்டியான்னு யோசிச்சு பாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா யோசிக்கும் போது, இப்பதாங்க ஞாபகத்துல வருது, எப்பவுமே இந்த பானை காலியா தான் இருக்கும், அந்த ஞாபகத்துல இந்த பானை எடுத்துட்டு ஆத்துல போய் தண்ணி பிடிக்க போனேன்னா அப்போ சரக்குன்னு ஏதோ சவுண்ட் வந்தது, நான் சரியா கவனிக்கல, தண்ணி பானைக்குள்ள ஃபுல்லானதும் வந்துட்டேன், ஒருவேளை தண்ணி உள்ள வர வர இந்த கல்லு நைஸா வழிஞ்சு அந்த ஆத்துக்குள்ளேயும் போயிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த வயசானவர் தலையில அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுட்டார். வழிய வந்த 2 செல்வத்தையும் நான் இழந்துட்டேன், அந்த கல்லு மட்டும் இருந்திருந்தா அடுத்த தலைமுறை வாழல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நான், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, நான் சாவர வரைக்கும் சந்தோஷமா இருந்திருப்பாங்களே அப்படின்னு நினைச்சு அழுவுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அர்ஜுனர், இந்த மாதிரி ஒரு இளிச்சவாயினை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு கொடுத்தும் இவன் அதை வச்சு பொழைக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னும் போது கிருஷ்ணர் கண்ணு காட்டுவார், கொடு அப்படின்ட்டு. அப்ப அர்ஜுனர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் கொடுத்த சிக்னலை கரெக்டா கேட்ச் பண்ணிட்டு 2 நார்மலா இப்ப நம்ம ஊர்ல இருக்குல்ல 5 ரூபாய் காயின், 10 ரூபாய், 5 ரூபாய் காயின் மாதிரி 2 காயின் கொடுத்துருக்குறாங்க. அப்ப அதை முதியவர் வாங்கிட்டு போறாரு. எனக்கு இது தேவைதான், தங்க நாணயங்கள் கொடுத்தாரு, தொலைச்சிட்டேன், நவரத்ன காயின் கொடுத்தாரு, தொலைச்சிட்டேன், இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு அப்படியே எடுத்துட்டு போற வழியில ஒரு மீனவர் இருந்தார். ஃப்ரெஷ்ஷா ஆத்துல புடிச்சு அந்த மீனை விற்கிறாரு. அதுல நிறைய மீன் உயிரோட துடிச்சுக்கிட்டு இருக்கு. இவர் பாக்குறாரு, மீன்காரருக்கு அந்த 2 காயினை கொடுத்துட்டு அந்த மீனை வாங்கிட்டு, எப்படியும் நாம மீன் சாப்பிட போறது இல்ல, இந்த காயினால நமக்கும் பிரயோஜனம் கிடையாது, அட்லீஸ்ட் அந்த மீன்காரருடைய வயிறு நிரம்புற அளவுக்கு இந்த காயின் உபயோகப்படும் அப்படின்னா அவரே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த மீனை எடுத்து ஆத்துல விட போகலான்னும் போது மீன் வாயை பொழந்துட்டே இருந்திருக்கு. முத்து பார்த்தா அதோட வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா அந்த நவரத்ன காயினை முழுங்கிருக்கு. அதை எடுத்துட்டார். அப்பதான் புரிஞ்சுது, அந்த காயின் ஆத்துல விழுந்தது பாருங்க, அந்த நேரத்துல இந்த மீன் அந்த காயினை கவ்வி தன்னுடைய தொண்டைக்குள்ள இந்த காயினை போற மாதிரி செஞ்சிடுச்சு. கடைசி அந்த மீனை உயிரோட அந்த தண்ணிக்குள்ள விட்டு அந்த காயினை மட்டும் எடுத்துக்கிறார். இந்த வாட்டி கிருஷ்ணர் அந்த பக்கம் போய் பார்க்கணும், கிருஷ்ணரை போய் பார்க்கணும், அர்ஜுனனை போய் பார்க்கணும்னு நினைச்சு போகும்போது அந்த கொள்ளையாட்கள் சிலர் திரும்பி இந்தா, இதான உன்னுடைய தங்க நாணய பை, நீயே வச்சுக்கோ, நாங்கெல்லாம் இப்ப உழைச்சு சாப்பிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே இந்த முதியவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரே நாள்ல இத்தனை சந்தோஷங்கள் என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு நேரா கிருஷ்ணருடைய கால்லயும் அர்ஜுனர் கால்லயும் விழுறாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு,
உனக்கு எத்தனையோ முறை நிறைய செல்வங்களை கொடுத்தோம். அதனால நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சியே தவிர, அடுத்தவங்க கொஞ்சமாவது நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கவே இல்ல. எப்போ சரி அடுத்தவனாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்குள்ள உதிக்க ஆரம்பிச்சதோ, அன்னையில இருந்தே உனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் பாருங்க நிறைய பணம் வச்சிருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வரவங்களுக்கோ, கூட பொறந்தவங்களுக்கோ செலவழிக்கும் போது மனசே வரவே வராது. ஒரு ₹100 கணக்கு கணக்கு தான் அப்படின்வாங்க. நிறைய பேர் வந்து அப்பா அம்மாக்கு சாப்பாடு போடுறதையே ஒரு கணக்கு பார்ப்பாங்க. இவங்க கிட்டலாம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது நிலைக்கிறது கஷ்டம். அப்படியே இருந்தாலும் அதனால இவங்களுக்கு தேவையான நேரத்துல பயன்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க பக்கத்து வீட்ல வந்து ஒரு முஸ்லிம் ஆன்ட்டி இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு தாய் கிட்ட ஒரு 6 மாச காலங்கள் மட்டுமே தாய்ப்பால் குடிச்சாலும், அந்த தாய்ப்பால் கணக்கு, அந்த கடன அடைக்கணும்னு நெனச்சா அவன் பிறவியே பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வேறு ஒரு சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சிந்துரி.